இந்தா வெச்சுக்க. வேண்டாமா. அட வாங்க முனுசாமி. வேண்டாமா, நீயே காத்துக்கு திண்டாடுற, இதுல எனக்கு கொடுக்குறியா? ஆட எனக்கு என்ன திண்டாட்டம்? எப்படி 2 வீட்ல எனக்கு வேலை கிடைச்சிரும். ரேஷன் கடையில எப்ப அரிசி போடுறது, நீ எப்ப ரோட்ல தப்படிச்சு பொழைக்கிறது? அட பரவாயில்ல முனுசாமி வாங்கிக்க. நீ பட்னி கிடக்குறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. யார பார்த்தாலும் இறக்கப்படுற நீயே நல்லா இருக்கணும் தாயி. ஆனா உனக்கு தான் தெரியுமே, நான் வேலை செய்யாம யாருக்கிட்டையும் சும்மா காசு வாங்க மாட்டேன்னு. தண்ணி அடிச்சா கூட தரமா சம்பாதிச்சுதாமா அடிப்பேன். அப்படி வாங்குறதா இருந்தாதே நேரம் ஊர் பூரா 5-10 வாங்கி வச்சிருக்க மாட்டான். எனக்கு தெரியும் முனுசாமி, ஆனா என்னால இறக்கப்படத்தே முடியுமே தவிர உனக்கு எப்படி வேலை கொடுக்க முடியும்? ஏதாவது ஊர் விஷயத்த சொன்னீங்கன்னா நான் தண்டா போட்டுறேன். நான் என்ன நாட்டாமையா ஊர் விஷயம் சொல்ல? இந்த கிண்டல் தான் வேணாங்கிறது. நாட்டாமையெல்லாம் இந்த ஊரை போட்ட மட்டும் உனக்கு அப்புறம் தான் மாதிரி கொழுந்து. நான் உனக்கு கிண்டல் பண்றேன்னு நினைக்காத, நெசமா தான் சொல்றேன். ஒண்ணு செய் முனுசாமி, நம்ம ஊருக்கு பாவக்கூத்து வந்து ரொம்ப நாள் ஆகுது. இன்னைக்கு ராத்திரி கோயில் மண்டபத்துல பாவக்கூத்து வருதுன்னு நீ தண்டோரா போட்டுரு. அதுக்கப்புறமாவது பாவக்கூத்து காட்டணுங்கிற ஆசை நம்ம நாட்டாம கரையாவுக்கு வந்துரும். நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும்ல. எப்படி நம்ம யோசனை? யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி போய் சொல்லி பொழப்பு நடத்துறேன் நான் இல்ல. ஆமா ஆடைய அரிச்சந்திர மகாராசா, எத்தனை நாளைக்கு அரிசி போடுறாங்கன்னு நீ தப்படிச்சு நாங்க ரேஷன் கடைக்கு போனா இன்னைக்கு அரிசி லாரி வரல நாளைக்கு வாங்கன்னு திருப்பி அனுப்புறாங்க. அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? அது வந்து என்ன வந்து போய் பவரு காஞ்சா வாங்கிக்க, இல்ல ஆளை விடு நான் போறேன். இல்ல இல்ல மாதிரி கொண்டு கொண்டா ரூபாய நான் தண்டா போட்டுறேன். இந்த குடி, நான் சொன்னதை மட்டும் மறந்துடாதே. நான் வாரேன். சாப்பிடறனோ இல்லையோ, இன்னைக்கு சாராயம் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ஏடியம்மா, இவ்வளவு நேரம் எங்கடையே போயிட்டு வர, வேலை முடிஞ்சா கொஞ்சம் வெள்ளனே வரக்கூடாது? ஊரை சுத்திட்டு ஒண்ணு வரல. ஆமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விடிஞ்சா எந்திரிச்சா வேலை சரியா இருக்கு. என்ன கிழவி நீ எப்ப பார்த்தாலும் அடுப்படியில அப்படி என்னதே 10 வகையா பண்றியோ தெரியலையே. உனக்கு என்னடி அம்மா, என்ன பார்க்கும் போது இலக்காரமாத்தே இருக்கும். நீ கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திட்டு வந்தாலும் வேளா வேலைக்கு பொங்கி போடுறல்ல, நீ எல்லாம் பேசுற. ஆமா ஆமா, பெருசா உலகத்துல இல்லாம நீதே அதிசயமா பொங்க வைக்கிறியாக்கும் 9 மணி நேரமா. நான் இந்த இந்நேரத்துக்குள்ள 4 வீட்டு வேலையை முடிச்சிட்டு வந்துட்டேன். என்னதே இருந்தாலும் கிளவி கிளவிதே, என்ன மாதிரி இளவட்ட கோமரி கோமரிதே. எங்கடி இவ்வளவு அவசரமா ஓடிட்டு இருக்க? இருக்கா வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலத்தை பாத்துட்டு வரேன். பெரிய வெள்ளையம்மா கல்யாண ஊர்வலம். கல்யாண ஊர்வலம் அப்புறம் பாக்கலாம். வா, ஊர்ல பாவக்குத்து நடக்குதா, பாவத்து வரலாம். நான் வரல. என்னையா எல்லாம் கோயில் மண்டபத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? என்னென்ன அப்படி கட்டிங்க? ஊர்ல பாவக்கூத்து வருது தண்டோரா போட்டான், அதான் உட்காந்துட்டு இருக்கிறோம். தண்டோரா போட்டானா? யோ, இந்த ஊருக்கு நான் தான் நாட்டாம. எனக்கு தெரியாம யார் தண்டோரா போட்டது? அந்த முடிச்சா பையில போய் விசாரிக்கலாம் வாங்க. இல்லங்க நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. ஆமா, இங்க இருந்து இந்த கழுவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கிறத விட பாவக்குத்து பார்த்து வரலாம்ல. அக்கா நான் வரலக்கா, நீ வேணா போயிட்டு வாங்க. டேய் முனுசாமி, தண்ணியை போட்டு தூங்குறத பாரு. எழுப்புடா அவனை. டேய் இந்திரி. யாரு குமரசாமி? ஊருக்குள்ள பாவக்கூத்து வருதுன்னு தண்டோரா போட்டியாமே? பாவக்கூத்தா? நானா? டேய், எங்களுக்கு என்ன வேலை வெட்டில நினைச்சியா? என்னைக்கு இல்லாம இன்னைக்கு தான் ஏன் பொண்டாட்டி 7 மணிக்கே பாய போட்டான். பணியில கொண்டு உட்கார வச்சுடா பரதேசி பயல. இத்தனை பேர் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்றா. அது வந்து என்னடா வந்து போய் இந்த ஊருக்கு நீதான் மாட்டிக்கிட்டானே. என்னடி சொல்ற? நீ ஒண்ணு பேசாத வாக்கா. என்ன தெரிவித்து சொல்ற? இந்த பையன் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? பாவக்கூத்து வரதா ஊருக்குள்ள சொல்லி தண்டா போட்டிருக்கான். ஐயோ, இப்பத்தே பாவக்கூத்து காட்டுறவரை பார்த்தேன். கூத்து காட்டுறவருக்கு உடம்பு சரியில்லையா, அதனால பாவக்கூத்த நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்ல சொன்னாரு. அத சொல்லத்தே இம்பட்டு தூரம் ஓடியாந்தேன். அதுக்குள்ள முனுசாமியை போட்டு இந்த அடி அடிச்சுட்டீங்களே. உன்னை நம்ப முடியாது புள்ள. ஏன்னா நீயே அவங்க கையில காசை கொடுத்து பாவக்கூத்து வருதுன்னு ஊர்ல தண்டரா போட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மண்டை காயட்டும் நினைச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்ப. ஏன்னா பொய் சொல்றதா உன்னோட பொழப்பா போச்சே. டெய்லர் அண்ணே, அது எப்படி அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சீங்க? நில்லு 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 நில்லு. நில்லு 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 நில்லு. ஓ மறிக்கொழுந்து, எனக்கு இப்பதான் புரியுது.
பொண்ணு பொண்ணு பார்க்க வந்தவெல்லாம் ஏன் கட்டிக்க மாட்டேன்னு போயிட்டாங்கன்னு. பொண்ணு என்னன்னு பின்ன என்ன மாதிரி குழந்தை கல்யாணம் ஆகணும்னா அங்க பாரு உடனத்த கன்னி பொண்ணுங்கெல்லாம் குளிச்சிட்டு ஈரத்தலையோட பிள்ளையார் சிலையை சுத்திட்டு இருக்கும் போது நீ மட்டும் இந்த சிலையை சுத்தினா எப்படிமா உனக்கு கல்யாணம் ஆகும்? பிள்ளையார் சிலையை சுத்தினா தாமா கல்யாணம் ஆகும். அதை விட்டுட்டு இந்த சிலையை சுத்தினா 10 மாப்பிளை வந்தாலும் பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. புரியுதா? அண்ணே சும்மா என்ன என்னமோ பெருசா விவரம் தெரிஞ்ச மாதிரி பேச வந்துட்டேன். நானும் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். எட்டி நில்லு. ஆஹா, எங்களுக்கு விவரம் பத்தாது, நீங்க விவரத்தோட இருக்கீங்க. இதெல்லாம் நேரமா? இப்ப நான் கேக்குறேன், எதுக்காக இந்த சிலையை சுத்துறேன்னா உன்னை சுத்த விடுவேன். அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நானும் அந்த பிள்ளையார் சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன். அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல்ல. இந்த முருகரை பாத்தியா, 2 பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு. 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்ட முருகன் எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க மாட்டாரான்னு. அதனாலதே அந்த பிள்ளையார சுத்தாம இந்த முருகரை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசையிலே சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்ல. ஆமா சொல்லு. மறிக்கொழுந்து பாடு பாடு மறிக்கொழுந்து, ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து, பாடு. அட பாடு முள்ள. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட பாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்னா அப்போ ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா, உண்மையிலேயே நீந்த விட்டாள. ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது. யாரா நீ? எந்த ஊரா? தண்ணிக்குள்ள என்ன பண்ண? தவக்கலைக்கு பிறந்தவனா? தவத்தை கெடுத்து விட்டீங்களே. தவமாடா இது? தவம்னா தண்ணி ஓரமா உட்கார்ந்து பண்ணுவாங்க, மரத்தடியில் உட்கார்ந்து பண்ணுவாங்க. தண்ணியில முங்கிட்டு அப்படி என்னடா தவம்? எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம். டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். இந்த வித்தைய எங்க தாத்தா எங்க அப்பாரு சொல்லி கொடுத்தாரு. எங்க அப்பாரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. வித்தையாடா சொத்த? நீ வெளியூர்கார பையன். எங்க ஊர்ல டென்ஷன் ஆகிற அளவுக்கு உனக்கு என்னடா நடந்தது? நல்லா இருந்த தண்ணிய நான் அடிச்சுட்டியாடா. இனிமே இல்ல மனுஷன் குளிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாட்டலாம். என் வாழ்க்கையில முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க பரப்பிட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டார். அப்பாரா அவன் கடப்பார. அந்த விளங்கா மூஞ்சி நீ ஏன்டா கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா? யாரோ கொழுந்துன்னு ஒரு பொண்ணு இருக்காமே. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிற மாப்பிள. ஐயோ நான் டென்ஷன் ஆனதுக்கு காரணமே தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். ரெடியா உட்கார வச்சு தண்ணி தெளிச்சு சேவிங் மட்டும் பண்ணி விடு. அது இல்லைங்க இது. ஓ இதுவா? இத கொஞ்சம் பெருசா வச்சு கூடாது. சரி பூசி விடுங்க. கை காட்டுங்க. என்னங்க சாணியை பூசுறீங்க? சாணியா இது? சந்தனம்யா. சந்தனமா? சந்தனம் பார்க்காத மாப்பிள நீ ஒருத்தன் தான். வா. அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே. ஏன் இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். வாங்க. பொண்ணே இதுதானா? மாப்பிள என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே? இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள உட்காருங்க. மாப்பிள இது அது சேர் ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி. நீங்க உட்காருங்க. இவதான் பொண்ணா? கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு? அது பொண்ணோட தோழியா? கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, சிவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும்பாக. அடிய ராசா. அப்ப உன்னைய அடிக்கலாமா? அப்படி போடி.
மாப்பிள்ள பொண்ண காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. பாக்கதப்பா. சரி சரி, பொண்ணை சீக்கிரம் வர சொல்லுடா. சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை என்ன பார்த்துட்டு ஏப்பா இந்த ஓட்டம் ஓடுறாரு. சும்மா அப்படியே ஓடி புடிச்சு விளையாடலாம்னு தான். என்னப்பா என்ன நொன்னப்பா சொல்ற? சொல்ற? வயசாச்சு, உனக்கு அறிவு இருக்கா? உன்னை யார் கிளவி காப்பி எடுத்து வர சொன்னது? எங்க இந்த மாதிரி கொழுந்து? வா புள்ள. அண்ணா கிளவிய வையாதீங்க, நான் தான் கிளவி கையில காப்பியை கொடுத்தமிச்சு விட்டேன். என்ன மாதிரி கொழுந்தது? உன் விளையாட்டு தனத்துக்கு அளவே எல்லாம் போச்சா? 15-20 பேர் வந்து பார்த்துட்டு போய் உனக்கு எந்த மாப்பிளையும் சரியா வரலங்கிறதுனால கஷ்டப்பட்டு நம்ம நாட்டாமையா பக்கத்து ஊர்ல இருந்து இந்த மாப்பிளைய வர வச்சிருந்தாரு. விவரம் கெட்டதனமா நடந்து அவரை விரட்டி விட்டிய. இப்ப எதுக்காக நீ கிளவி கிட்ட காப்பி கொடுத்து விட்ட? உனக்கு என்ன கேடு? நீ கொண்டு வந்து கொடுத்து தொலைக்க வேண்டியதானே? மன்னிச்சிருங்க அண்ணே, கிளவிதே சொல்லுச்சு. அது புருஷே அதே எங்க ரங்குன் தாத்தா அந்த பொண்ணு பார்க்க வரும்போது கிளவி கையாலதான் காப்பியை கொண்டு போய் கொடுத்துச்சோம். அதுக்கப்புறம் வேற மாப்பிள்ளை தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சோம். தாத்தா கிளவியை கட்டிக்கிறேன்னு உடனே ஒத்துக்கிட்டாராம். நானும் தான் இத்தனை தடவை வந்த மாப்பிள்ளைகளுக்கு என் கையால காப்பியை கொடுத்து பார்த்தேன். ஒண்ணுமே ஒத்து வரல. இந்த மாப்பிள்ளையாவது ஒத்துக்கணுமேங்கிற நப்பா சொல்லுது. கிளவியோட ராசியான கையில காப்பியை கொடுத்தமிச்சு. எது எப்படியோ மாதிரி கொழுந்து, இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் வர்றேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.